ஒரு படம் பாத்தீங்கன்னா இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல் மூவி. நாங்க பெருசா இந்த படம் வந்து என்ன முக்கியமான விஷயம்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து 3 hours இன்வெஸ்ட் பண்ணி இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்க்கணும். ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பார்க்கணும். படம் நல்லா இருக்கு அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு விட்டோம்னா கிடையாது. ஏன்னா டிவில நம்ம பார்க்கும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது ஃபேமிலியோட அஃபெக்ஷன் வேல்யூ ஆஃப் த மூவி அப்படின்றது ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அது வந்து தியேட்டருக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு தனுஷ். ஏன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுக்கிறது வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. நியூ ஹீரோஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஜானர்ல ட்ரை பண்ணலாம்னு நினைப்பாங்க. தனுஷ் இஸ் அ மாஸ் ஹீரோ அண்ட் ரொமான்டிக் ஹீரோ. பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்றதும் கிடையாது, ரொமான்ஸ்ன்றதும் கிடையாது. ஃபேமிலியோட வேல்யூஸ் அண்ட் ஃபேமிலியோட விஷயத்த பத்தி சொல்லியிருக்காங்க. எவ்வளவு கல்நெஞ்சக்காரரா இருந்தாலும் சரி இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பா கண்ணில் தண்ணி வரும். இட்ஸ் அ வெரி வண்டர்ஃபுல் மூவி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி ஐ அட்வைஸ் ஆல் யங்ஸ்டர்ஸ் to invest your time and please come to the theater, watch the movie without having any disturbance so that you will understand being with the family என்றது எவ்வளவு பெரிய விஷயம், அம்மா அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிய வரும். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு த கேரக்டர் ஆஃப் பார்த்திபன். ஐ டோன்ட் டு டிஸ்கஸ் எனிதிங், பட் பார்த்திபனோட போர்ஷன் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஒரு அந்த ஊரோட இருக்கிறது எவ்வளவு சுகம் அப்படின்ற விஷயத்த காட்டியிருக்காங்க. சோ ஹேட்ஸ் ஆஃப். இந்த படத்தை வந்து கிராமத்துல உள்ள சப்ஜெக்ட் தான் சூப்பரா எடுத்திருக்காங்க. இல்ல இது என்னன்னா கிராமம் அப்படின்றது ரொம்ப நல்லா காட்டியிருந்தாலும் நல்லவனா வாழ்ந்தா நமக்கு எவ்வளவு நல்லது நடக்கும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப அழகா செதுக்கி இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் அடிதடி ஒரு தீர்வு கிடையாது அப்படின்ற விஷயத்த சொல்லாம ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நம்மளை சுத்தி எத்தனை கெட்ட பேர் இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கை நம்ம கரெக்டா வாழ்ந்தா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதா நடக்கும்ன்றது காட்டியிருக்காங்க. சோ அருண் விஜய்க்கு என்ன கேரக்டர் கொடுத்திருக்காங்க சார்? அருண் விஜயோட போர்ஷனை ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணிருக்காரு. ஏன்னா இதுக்கு திருப்பி ஒரு ஹீரோய்க்கான வில்லன் தான் தேவைப்படுறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அது 100% அவர் வில்லனா காட்டாம அவரோட ஆட்டிடியூடுக்காக அவர் ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி காட்டியிருக்காங்க. Each and every character has done its justification. So சத்யராஜ் அவங்க அப்பாவா என்ன பண்ணுமோ அதுதான் பண்ணிருக்காரு. சினிமாக்காக ஒரு விஷயத்த பண்ணல, அந்த கேரக்டரோட அப்பா என்ன பண்ணுமோ அதை பண்ணிருக்காரு. So it was very good. ராஜ்கிரண் வந்து நல்லா வாழ்ந்திருக்காரு, அந்த படத்துல வாழ்ந்திருக்காருன்றாங்க. எப்படி சார் அவரோட ஓப்பனிங் என்ன சார்? அதுதான் நான் சொல்றேன். இது காஸ்டிங் எப்படி பண்ணிருக்காங்கன்னா எக்ஸாக்டா தேவையான காஸ்டிங் அதை பண்ணிருக்காங்க. ராஜ்கிரண் வந்து உண்மையாவே தனுஷோட அப்பான்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சாங்க. அது தனுஷோட அப்பான்றது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் அவர் அப்பான்ற ஒரு ஃபீல் அந்த படத்துல அந்த டெப்த் கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல கூட ஒரு ஹீரோய்க்கான நடிப்புன்றது கிடையவே கிடையாது. சினிமாக்காக ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்கன்றது கிடையாது. வாழ்க்கையில என்னென்ன தேவையோ அது ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயத்துல இருந்திருக்கு. சோ ஹேட்ஸ் ஆஃப் டு தி டீம். திருப்பி நான் என்ன சொல்றேன்னா இது ஒரு படம் பார்த்த ஃபீல் கிடையவே கிடையாது. ஒரு கிராமத்துல நம்ம உட்காந்து கிராமத்துல நடக்கிற விஷயங்கள் பார்த்த மாதிரி தான் இருக்கு. அதனால நான் திருப்பி எல்லாரும் என்ன சொல்றேன்னா ப்ளீஸ் கம் டு த தியேட்டர் அண்ட் வாட்ச் த மூவி வித்வுட் ஹேவிங் எனி டிஸ்டர்பன்ஸ். அப்படி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். இப்போ வந்து சார் கதாநாயகி வந்து என்ன சார் அவருக்கு என்ன சார்? அதான் திருப்பி நான் கதாநாயகி வந்து அது 2 ஹீரோயின்ஸோட பேஸ். இது அந்த செகண்ட் ஹீரோயின் மெயின் ஹீரோயின் அப்படின்றத பாத்தீங்கன்னா திருப்பி பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு பொண்ணு மாதிரி தான் இருந்தாங்களே தவிர ஹீரோயின் அப்படின்ற ஒரு டச் எங்கேயுமே அந்த படத்துல இல்ல. ஸோ டைரக்ஷன் இட்ஸ் அ வெரி மெச்சூர்ட் டைரக்ஷன். ஈச் அண்ட் எவ்ரி சீன்ல அந்த டைரக்ஷனோட மெச்சூரிட்டி எப்படி தெரியுதுன்னா எக்ஸாக்டா இது ஒரு படம் பார்க்காத மாதிரி வாழ்க்கையை யதார்த்தமா பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு சில சீன்ஸ்ல எல்லாம் வந்து ரொம்ப மெச்சூர் பீப்புள் பண்ற டைரக்ஷன்ல என்னென்ன டச் வச்சிருப்பாங்களோ அந்த டச் இதுல இருக்கு. ஸோ இட் வாஸ் இப்போ வந்து ஜிவி பிரகாஷ் குமார் இசை எப்படி அதை இந்த இசையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு சில படங்கள்ல பாட்டு வந்து எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு பாட்டு போறது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த படத்துல வந்து அந்த மியூசிக் அப்படின்ற டெப்த் என்ன இருக்குன்னா ஒரு தடவையும் நம்மள கண் கலங்க வைக்கிற அளவுக்கு மியூசிக் கூடயே சேர்ந்து படம் டிராவல் இருக்கிறதுனால எந்த பாட்டு உங்களுக்கு மனசுல பிடிச்சிருக்கு? அந்த பாட்டு அந்த டெப்தோட இருக்கிற அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாட்டு வந்து உண்மையாவே ஒரு டெப்த்தை கிரியேட் பண்ணிருக்கு. ஸ்டோரியோட வந்திருக்கு அந்த பாட்டு. தட் வாஸ் குட் அபௌட் தி மூவி. நல்லா வாழ்ந்திருக்காரு. தனுஷ் வந்து ராயன் படம் பண்ணிருக்காரு டைரக்ஷன். கண்டிப்பா மொத்தம் 2-3 இதோட 3வது படம் பண்ணிருக்காரு. ஆமா. அந்த பழைய படத்துக்கும் அந்த முந்தின படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன உங்களுக்கு? இந்த படத்துல பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இட் வாஸ் ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை நம்பியே பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டோரியை நம்பி பண்ணிருக்கிறதுனால the film is a very big success அப்படின்றத நான் நினைக்கிறேன். இந்த படத்துல என்னன்னா இவ்வளவு பொறுமையான ஒரு ஸ்டோரியை வந்து 3 மணி நேரம் எடுத்துட்டு போற அளவுக்கு அதுல டெப்த் கொண்டாந்து வச்சிருக்காங்க. So that was the maturity in Dhanush direction. அடுத்து வந்து தனுஷ் படத்துக்கு வெயிட்டிங்ல இருப்பீங்க. எப்பனா டைரக்ஷன் பண்ணி 100%. இப்போ ஒரு காலத்துல பழைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி படங்கள்லாம் வந்து தனுஷ் படத்தை யங்ஸ்டர்ஸ் தனியா வந்து பார்க்கணுன்ற மாதிரி இருக்கும். இப்போ வர சினிமாஸ் எல்லாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. So it was great. It was good. Thank you.